இந்த A1 A2 மில்க்குக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த மாட்டை நாம வெளிநாடு மாடுன்னு சொல்றோமோ அந்த மாடு அவங்க ஊருக்கு நாட்டு மாடு. கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறவன் என்ன பண்ண போறான்னா எல்லாம் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவான். மாடு வரும், தீனி எடுக்கும், பால் கறக்கும், பால் ஒரு பக்கம் பேக்கிங் ஆகும், எல்லாம் மிஷினரியா மாறிடும். ஒரு KFC சிக்கன் மாதிரி. ஆமா, மாடு என்றதை பொறுத்த வரைக்கும் அது மிஷின் கிடையாது. அது 1 கிலோ மாவை அப்படியே கொடுத்துரும் மிஷினு. ஆனா மாட்டுக்கு நீங்க 1 கிலோ தீவனத்தை கொடுத்தா அது 1 லிட்டர் பாலை கொடுக்குவாங்கன்னா கொடுக்காது. அப்ப இந்த இடத்துல அடி வாங்குதுல்ல. நிறைய மீடியா பைத்தங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு போய் ஹோட்டல் ஆய்வு செய்ய போறேன், விவசாய பொருட்களை ஆய்வு செய்ய போறோம், கிளம்பி போயிடுறது, அந்த தொழிலையே முடைக்கிறது. இப்படி அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு எவனுக்கும் தெரியல. இப்ப அரசு அந்த உதவி நிறுத்திடுச்சே. இலவச மாட்டை நிறுத்திட்டீங்க, கொட்டா போட்டு கொடுக்கறத நிறுத்திட்டீங்க, தீவனம் வாங்குறதுலயும் அவனுக்கு எந்த பங்களிப்பும் செய்யல. அப்ப அவன் இந்த தொழிலை அவன் எப்படி நடத்துவான்? அதே மாதிரி பால் பண்ணைக்கு நீங்க லோன் போய் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த பேங்க் லோன் கிடையாது. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. சில விஷயங்களை பத்தி எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து தேடி படிப்போம் இணையதளம் மூலியமா. ஆனா அதை தெரிந்த ஒரு நபர் ஒரு அனுபவபூர்வமா அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கிடைச்சாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம சேனல் மூலியமா ஒரு காணொலி மூலியமா நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுனால முக்கியமான ஒரு தலைப்பு பால் பண்ணை வியாபாரம். என்னை பொறுத்தவரைக்கும் பால் பண்ணை வியாபாரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல தொழிலாச்சு, பண்ணலாமே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டே இருந்தால் பால் பண்ணை வியாபாரமும் இருக்கும், ஒரு லாபகரமான தொழிலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முதலாளியாக ஒரு மாறலாமே அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்கா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினப்பவே அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு வாங்க, அதை என் வீடியோவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். முதல் முறையாக வரவேற்கிறேன். முதல் முறை அப்படின்றக்கா கடைசி முறையும் இல்லை, தொடர்ந்து நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறாரு. விதைகள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு சேனலை வச்சிருக்க நம்மளுடைய நண்பர் ஏழுமலை அவர்கள். வணக்கம். வணக்கம், வரவேற்கிறேன். நன்றி. வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா விதைகள் இயக்கம் அப்படிங்கிற சேனல் வச்சுட்டு நிறைய விஷயங்கள், இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் பத்தி நிறைய நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அதில் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வியூஸ் எல்லாம் போயிருந்துச்சு. நான் எனக்கு ஒரே ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே ஸ்லோவா என்ன பண்ணிட்டீங்க, இப்போ அரசியல்ல நிறைய விஷயங்கள் பேசி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுல இருக்கிற நாலேஜ் அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால எங்களை மாதிரி சேனலுக்கு இந்த விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காக கேட்டப்போ வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஸோ பால் பண்ணை வியாபாரம் அப்படின்னாலே நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லாபகரமான ஒரு தொழில், எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும், அழிந்து போயிடக்கூடாது. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனரா எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்ககிட்ட பேசணும்போ அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சது. 1 2 இல்லை, நிறைய அடிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்க. ஏன் ஒரு பால் பண்ணை வியாபாரத்தை பற்றி ஏன் ஒரு லாபகரமான தொழில் இல்லை, அதை சொல்லுங்க முதல்ல. இல்ல, முதல் விஷயம் நம்ம விவசாயம் பேசிக்கிட்டு இருந்து ஏன் அரசியலுக்கு மாறணும்னா, விவசாயிகளை வைத்து இங்க அரசியல் நடக்குது. ஆனா அவங்க குரலை பதிய வைப்பதற்கு ஒரு குரல் அரசியல்ல கிடையாது. அதனால நான் ஒரு வலிமையான இடத்துக்கு போகும்போது இந்த விவசாயிகளுடைய அந்த கோரிக்கையை நான் வலுவாக எழுப்ப முடியுன்றதுக்காக தான் நம்ம அரசியலுக்கு இந்தாண்ட வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். இன்னொரு விஷயம், இந்த பால் பண்ணை இருக்குன்னு சொன்னாங்க. இது லாபகரமான தொழில்னு உலகத்துல எல்லாருமே நம்புறாங்க. 90% பேர் நம்புறது பால் பண்ண. அட, நான் ஊருக்கு போனாக்க 4 மாட்டை பிடிச்சிட்டு நான் மாட்டும் சொகுசா வாழ, யாரும் எனக்கு முதலாளி இல்லப்பா அப்படின்ற மைண்ட் செட்ல, அந்த மைண்ட் செட்ல இருந்துகிட்டு பன்னாட்டு கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அந்த மைண்ட் செட்ல தான் பெரும்பாலான மக்கள் மத்தியில இருக்குது. ஆனா ஃபீல்ட் ரிப்போர்ட் வேறையா இருக்கு. என்னன்னா, ஒரு மாடை பராமரிக்கும் போது லாபமா இருக்கு, அதை 10 மாடை மாத்தும் போது நஷ்டமாகுது. இப்ப எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னாக்க, அவங்க ஒரு மாடை வச்சிருக்காங்க. வீட்டுல மீறரை அவங்க சாப்பிட்டுட்டு மீறற அந்த உணவுப் பொருளை அந்த மாட்டுக்கும் போடுறாங்க. வயலுக்கு ஓட்டிட்டு போய் எங்கேயாவது கட்டி விட்டுருவாங்க, அது மேய்ஞ்சிரும். சாயந்தரம் வரும்போது பில்லு எடுத்துட்டு 4 போட்டாங்கனாக்க போதும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கறந்தாலும் அந்த பாட்டி அம்மாவுக்கு அந்த ஒரு மாடு என்ன ஆகுதுன்னா லாபமா இருக்கு. அதே பாட்டி அம்மா 10 மாடா அதை கன்வெர்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த பாட்டி அம்மா நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னாக்க, எல்லாரும் பால் பண்ண இந்த ஆர்வம் எப்ப தமிழ்நாட்டுல அதிகமானுச்சுனாக்க ஜல்லிக்கட்டு போராட்டம். உங்களுக்கு நல்லா தெரியும், நாட்டு மாடுகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா பூம் ஆன உடனே, ஜல்லிக்கட்டுன்னு உடனே நிறைய ஐடி கம்பெனி ஊழியர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு 1.5 லட்ச ரூபா மாச சம்பளத்தை விட்டுட்டு நான் இங்க பால் பண்ண வைக்க போறேன்னு வந்த நபர்கள்லாம் எனக்கு தெரியும். நம்ம கிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி வந்தவங்க அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய பூம் ஆனிச்சு. தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஃபார்ம் டக்கு 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 முளைக்க ஆரம்பிச்சது. ஒருத்தவங்க நாட்டு மாட்டு பண்ணா, ஒருத்தன் தமிழ்நாட்டு நாட்டு மாட்டு பண்ணா, ஒருத்தவன் வட இந்திய நாட்டு மாட்டு பண்ணா, அப்புறம் கலப்பின மாடுகள் பண்ண அப்படின்னாங்க. இந்த பக்கம் ஆட்டு பண்ண, கோழி பண்ண, அந்த பண்ண, இந்த பண்ணு பெருசா பூம் ஆனிச்சு. குறிப்பா மாட்டு பண்ண பெருசா பூம் ஆனிச்சு. அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா எந்த பண்ணலாம்
பெருசு பெருசா கிளம்புனுச்சோ அந்த படம்லாம் அப்படி அமைங்கிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண வேகத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏன்னா நான் வந்து ஒரு 120 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பால் பண்ணை எப்படி வைக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி தீவனம் போடணும், என்னென்ன நாட்டு மருத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 120 பேருக்கு நான் ட்ரைனிங் கிளாஸ் எடுத்து முடிச்சிருக்கேன். நிறைய பேர் பால் பண்ண அதில் வச்சிருக்காங்க. அப்படி வச்சவங்கள்ல ஒரு 4 பேர் தான் சக்சஸ் ஆயிருக்காங்க. அந்த 4 பேர் இன்னைக்கும் ஃபார்ம் வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. மிச்ச பேர் எல்லாருமே அதுல பாதி பேர் தான் தொடங்கினாங்க, அதுல பாதி பேர் மூடிட்டு போயிட்டாங்க. இப்படியும் இருக்கு. அப்போ ஏன் இது வந்து மூடப்படுது? பின்னாடி வெளியில இருந்து பாக்குறதுக்கு பால் பண்ண ஊருக்கு போனா நான் 4 மாட்டை பிடிச்சி நான் பெருசா வளர்ந்துருவேன், யாரையும் கை கட்டி மாட்டை வச்சு முன்னேறிடுறேன். ஆமா, அண்ணாமலை படத்துல ரஜினி சார் முன்னேறின மாதிரி அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்தோடனே அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னன்னாக்க முதல் விஷயம் லேபர், ஆள் இல்ல. ஆமா, ஆள் இல்ல. ரெண்டாவது விஷயம் ஆர்வக்கோளாறு. முதல் விஷயம் தான் சொன்னா முதல்ல ஆர்வக்கோளாறு, ரெண்டாவது விஷயம் லேபரு, மூணாவது விஷயம் லேண்ட் இல்லாதது, நாலாவது விஷயம் அந்த தீவன பொருட்கள் இருக்குல்ல அந்த பொருட்களினுடைய விலை உயர்வு, அஞ்சாவது விஷயம் இவங்க உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது. இந்த 5 விஷயமும் சேர்ந்து இவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்கிறதுன்றத நம்ம விரிவாவே நம்ம இப்ப பேசுவோமே. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சாகணும். முதல்ல ஆர்வக்கோளாறு. ஒருத்தவங்க வந்து பால் பண்ண வெளியில இருந்து யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டோ, வெளியில இருந்து பால் பண்ண லாபம் தானே, நாமே ஒருத்தவங்க கை கட்டி வேலை பார்க்கணும். இல்ல, இது நீங்க சொல்றப்ப என்ன தோணுச்சுன்னா, இப்ப பால் பண்ணை வச்சிருக்கவங்க எல்லாம் மாடு வளர்ப்பா இருக்கட்டும், ஒரு பாரம்பரியமா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா அதை வச்சவங்க. இப்ப நிறைய பேர் அந்த தொழில் விட்டு போனா புதுசா இப்படி வர்ற ஆர்வக்கோளாறுகள் அந்த யூடியூப் வீடியோஸை பார்த்து வர்றாங்கன்றீங்க. இவங்க பரம்பரையா வச்சுக்கிட்டு இருந்தவங்களும் வராங்க. ஓகே, கொஞ்சம் எலைட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க என்னன்னாக்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகும். ஓகே, பால் பண்ண வச்சா ஸ்ட்ரெஸ் பஸ்டரா? நான் பால் கறந்து விக்கலாம்ல நினைச்சேன். வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், உள்ள வந்ததுக்கு அப்புறம் புலிவால் பிடிச்ச கதை, டேய் யாண்டா வந்து பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. இந்த ஆர்வக்கோளாறுகள் என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்க, நான் விவசாயத்தை காப்பாத்த போறேன். தமிழ் சினிமாக்களும் ஒரு காரணம். தமிழ் சினிமாக்களும் சமீபத்துல ஒரு ஹீரோயினுடைய படம், அவர் வருவாரு, 1 ஏக்கர்ல ஒருங்கிணைந்த பண்ணை வைப்பாரு, கீரை விற்பாரு, அப்புறம் ஆட்டுல இருந்து கறியை விற்பாரு, முட்டையை எடுத்து விற்பாரு, பால் கறந்து விற்பாரு. தமிழ்நாடு முழுக்க என்ன படம் சொல்லுங்க? பூமி படம், ஜெயம் ரவி. தமிழ்நாடு முழுக்க ஸ்டால் போடுவாங்க, கார்பரேட் கம்பெனி இவர்கள் வந்து நசுக்குவாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அது ரியல் லைஃப் கிடையாது. நீங்க வந்து ஏன்னா மாடு என்றதை பொறுத்த வரைக்கும் அது மிஷின் கிடையாது. இப்போ 1 கிலோ மாவை கொடுத்தா அது 1 கிலோ மாவை அப்படியே கொடுத்துரும் மிஷினு. ஆனா மாட்டுக்கு நீங்க 1 கிலோ தீவனத்தை கொடுத்தா அது 1 லிட்டர் பாலை கொடுக்குவாங்கன்னா கொடுக்காது. அப்ப இந்த இடத்துல அடி வாங்குது இல்ல. அப்போ மாடு வந்து ஒரு உயிர் வாழக்கூடிய பொருள் அப்படி இருக்கு. அப்ப இந்த ஆர்வக்கோளாறுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க, பால் பண்ண வச்சு நான் ஏன் 4 பேர்கிட்ட கை கட்டி இருக்கணும், நான் சொந்தமா தொழில் பண்ண போறேனே அப்படின்ற முக்கால் பேர். ஆமா, நானும் முதலாளி, நான் யாருக்கும் கையிட்டு. அது வந்து இப்போ நம்ம மக்கள் மத்தியில பெரிய மைண்ட் செட்டா தான். நான் ஏன் ஒருத்தவங்க கை கட்டிக்கணும், அப்போ உங்ககிட்ட 4 பேர் எவனாவது கை கட்டி நிப்பானா சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த மைண்ட் செட்டே முதல்ல மாத்துங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த ஆர்வ கோளாறுல முதல்ல உள்ள வந்துடுறது. இத தொழிலை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த முன் அனுபவம் கிடையாது. கேட்டா என் தாத்தா வச்சிருந்தாரு, என் பாட்டி வச்சிருந்தாங்க, எங்க அப்பா வச்சிருந்தாங்க, அவங்க வச்சிருந்தாங்க, சரி நீ வச்சிருந்தியா? இதுதானே முதல் கேள்வி. நடுவுல ஒரு கனெக்ஷன் கட்டாய் இருக்குல்ல. நீ படிச்சுட்டு வேற எங்கேயும் வேலைக்கு போயிட்டு வந்துட்ட, இங்க நடுவுல இருக்கிற இந்த அரசியலும் உனக்கு தெரியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் லேபர் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னாக்க லேபர் நிறைய இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க இங்க வந்து துப்புரவு பணி அதிகம் செய்ய மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். நல்லா டீசெண்டா இருக்குல்ல, இங்க பண்ண மாட்டாங்க. ஆனா பெங்களூர்லயோ பாம்பேலயோ போயிட்டு அங்க போய் துப்புரவு பணியோ ஹோட்டல் வேலையோ எல்லா வேலையுமே செய்வாங்க. ஆனா இங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி வெளி மாநிலத்துல அவன் மாநிலத்துல இருக்கிறவன் அந்த மாநிலத்துல கொஞ்சம் லோவான வேலையை செய்ய மாட்டான். ஆனா அதர் ஸ்டேட்டுக்கு போனா செய்வான். அது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய மென்டாலிட்டி. அது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது வந்து அந்த மேன் பவர் பிரச்சனை எதனால வந்தது அப்படின்னாக்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. அது மிக உன்னதமான திட்டம். இந்திய பொருளாதாரத்துல ஒரு சமயத்துல தூக்கி நிறுத்தின திட்டம். ஏன்னா 2006 காலகட்டத்துல உலக பொருளாதாரமே மந்தமான போது இந்திய பொருளாதாரம் மட்டும் ஸ்டாண்டர்டா நின்னதுக்கு, அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தாரு, அன்னைக்கு ஸ்டாண்டர்டா நின்னதுக்கு காரணம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான். ஏன்னா ஒரு இடத்துல வந்து பணம் சர்க்குலேஷன் ஆகணும், தேங்கி நிக்க கூடாது. அப்போ இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்ன பண்ணுதுனாக்க, அந்த மணியை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குது. மக்கள் கிட்ட பணம் வந்தோடனே செலவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செலவு செய்ய ஆரம்பிக்கும் போது தொழில் பெருகும். தொழில் பெருகுது அப்படின்னாக்கா அங்க வேலை வாய்ப்பு உருவாகும். இந்த சர்க்குலேஷன் புரியுதுங்களா, ரொட்டேஷன் ஆகுது. அப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்ம குறை சொல்ல, அதை நெறிப்படுத்த இந்த அரசு தவறிடுச்சு.
அந்த மேன் பவரை ஒரு ஒட்டுமொத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கோடி மேன் பவரை அப்படியே ஒரு இடத்துல போய் முடக்கிடுச்சு. இன்னைக்கு ஏரி வேலைன்னு போய் பார்க்கும்போது அரை மணி நேரம் வேலை செய்வாங்க, உட்காந்து கதை பேசிட்டு வந்துடுறாங்க. இது பொதுவாக எல்லா ஊர்லையும் நடக்கிறதா. நாம அவங்கள குறை சொல்லல, அந்த வேலை வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அங்கே வேலை வாங்குறதுக்கு ஆளு கிடையாது அவங்கள. இப்போ ஒரு ஊரில் 100 பேர் லேண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், நீங்க 100 நாள் வேலை இப்போ திட்டம்னு சொல்றீங்க. 100 நாள்ல குறைஞ்சபட்சம் வச்சுக்கீங்க, ஒரு ஆள் வயலுக்கும் ஒரு நாள் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க சுத்தி இருக்கிற களை செடிகளை பிடுங்கிறது, அந்த வாய்க்கால்களை சரி பண்றது, இந்த வேலையை விட்டு பாருங்களேன். இப்ப விவசாயம் பெருகும், அவனும் ஒரு கூலி கொடுப்பான். இப்போ அவங்ககிட்ட இருந்தும் ஒரு கூலியை வாங்கி இவங்களுக்கு கொடுக்கலாம், அரசும் ஒரு கூலி கொடுக்கும்போது அரசுடைய சுமையும் குறையும்ல. இந்த மேன் பவர் ஏன் சரியா யூஸ் பண்ணல? இப்போ ஒரு ஊர்ல 100 பேர் வேலை செய்யறாங்கனாக்க அந்த 100 பேரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்கன்னாக்க அவன் வயலுக்கு எங்க? கரெக்ட். இது இன்னொரு இடத்துல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுனாக்க, முன்னெல்லாம் 120 ரூபா 150 ரூபா களை கொத்த போவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க, அந்த ரேஞ்ச் இருந்தது. இது வந்து ஊதியம் வந்து உயர்ந்து இருக்கிறது, அதை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா இந்த ஏரி வேலையில நாங்க போய் சும்மா உட்கார்ந்து இருந்தாலே எனக்கு 200 ரூபா தராங்க, 150 ரூபா தராங்க, நான் ஏன் உங்ககிட்ட வந்து வேலை செய்யணுன்ற மைண்ட் செட்டையும் உருவாக்கிடுது. இங்க தனிநபர் வருமானத்தையும் ஒரு பக்கம் உயர்த்துது, இன்னொரு பக்கம் சும்மா உட்காந்துருந்தாலும் எனக்கு கொடுக்குறாங்களே, அப்ப நான் ஏன் வந்துட்டு வந்து வேலை செய்யணுன்ற அந்த மைண்ட் செட்டும் வந்துருது. அப்போ அந்த இடத்துல வேலை தட்டுப்பாடு, வேலைகள் கிடைக்கிற தட்டுப்பாடு பெருசாயிடுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, நார்த் இந்தியாவில இருந்து ஆளை கூட்டு வராங்க. நீ வேலைக்கு வந்தாக்க நாயா அங்கிருந்து அவனை கூட்டு வர போன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம பண்ணையாளர்கள் வந்துட்டாங்க. இப்ப நார்த் இந்தியாவில இருந்து ஒருத்தர் வரானாக்க பால் பண்ணைக்கு தனி நபரால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலி செட்டப் கண்டிப்பா வேணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. அது வந்து ஒரு கூட்டு முயற்சி. பால் பண்ணன்றது வந்து கூட்டு ஒர்க்கு. அப்படி பண்ணும்போது வந்து அந்த ஆள் அங்கிருந்து கூட்டு வந்தானாக்க டபுள் செலவாகுதுல்ல. குடும்பத்துக்கே போடணும், அவங்களுக்கு தங்கறதுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். இது ஒண்ணு. இது மேன் பவர் பிரச்சனை. அடுத்து வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு பெருசா மாட்டிக்கிறாங்க நம்ம மக்கள். கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு என்ன பண்றாங்கனாக்க, பால் பண்ண அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பால் பண்ண அப்படின்னு உடனே பெரும்பாலான உலகம் ஃபுல்லாவே ஒரு டைரி ஃபார்ம் அப்படின்னு உடனே ஒரு பெரிய லேண்டு, சுத்திரியும் வேலி, நடுவுல ஒரு கொட்டா, ஒரு 10 மாடு, இந்த மாதிரி போட்டு அப்படியே பக்காவா வைக்கோல் ஒரு பக்கம், சவுண்ட் ஒரு சைடு, அது வந்து ஒண்ணுக்கு போறது. இதுதான் டைரி ஃபார்ம்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இப்ப அந்த செட்டப்பை உருவாக்கணும்னா குறைஞ்சது 1 ஏக்கருக்கு உருவாக்கணும்னா 15 லட்ச ரூபா தேவை. 15 லட்ச ரூபா போட்டு நீ வாங்குறல்ல மாடு, அந்த 15 லட்ச ரூபாய் எடுக்க 10 வருஷம் ஆகும். ப்ராஃபிட்டா எடுக்க செலவுகள் எல்லாம் போக ப்ராஃபிட் எடுக்க முதல்ல எடுத்துடலாம், ஆனா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு 10 வருஷம் முதல்ல வந்துடும். ப்ராஃபிட் எடுக்க 10 வருஷம் ஆயிடும். அப்போ நீங்க நினைக்கிற கற்பனை பண்ற மாதிரி ஷெட்டு போட, சுத்திரி 1 ஏக்கருக்கு வேலி போட, மாடு வாங்க, இதுக்கெல்லாம் 15 லட்சம் ஆயிடும். கீழே தர போடுறதுக்கு, அதுக்கு தொட்டி அமைக்கணும், அந்த தண்ணி வரணும், அந்த கழிவுகளை வெளியில போகணும், ஒர்க் பண்றவங்களுக்கு தனியா ரூம் கட்டணும். இந்த செட்டப்லாம் 15 லட்சம் 1 ஏக்கருக்கு. இதை ஒரு சாதாரண மனிதனால செய்ய முடியுமா? இப்போ 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற ஒருத்தன் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்து, நான் அந்த வேலை எனக்கு வேணான்னு விட்டுட்டு வந்து 15 லட்ச ரூபாய் இங்க கொண்டு வந்து போட்டானா, அது எடுக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் வேலை செய்யணும். அப்போ அந்த அவனுடைய ஃபியூச்சரே, அந்த எனர்ஜியா உழைக்கிறது வந்து ஒரு 20-30 வருஷம் நம்மளால உழைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துருவோம், நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. அந்த இளமையான துடிப்பான காலகட்டத்துல நீ ஒரு கொட்டாய்க்குள்ள 1 ஏக்கருக்குள்ள உன்னை சுருக்கிட்டனா, அதுக்கப்புறம் உன்னோட எதிர்காலம் என்ன? இப்ப தெரியுதுங்களா? அப்ப பிடிச்சிட்டு உள்ள போனோடனே ஐயோ லாபம் உடனே வராது இல்ல, வரலன்னா அவன் என்ன யோசிப்பான்? ஆஹா தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, தப்பு பண்ணிட்டோமோ யோசிப்பான். இதான் ஆர்வ கலர்ல உள்ள வந்துருது. தப்பு பண்ணிட்டோமோ நீ யோசிக்க ஆரம்பிச்சாலே உன்னோட ஃபெயிலியர் அங்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ எல்லாமே நெகட்டிவாவே தெரிய ஆரம்பிச்சிடும். நெகட்டிவா தெரிய ஆரம்பிச்சிடும். திடீர்னு மாடுக்கு சரியில்லாம அவன் கண்ணு வச்சுட்டான், இவன் கண்ணு வச்சுட்டான்றது. மாடு கண்ணு போடுறது போல எல்லாமே கண்ணு போடுறாங்களே அப்படின்னு. எல்லாரும் கண்ணு போடுறாங்க. அடுத்து என்னன்னாக்க பிரீட் செலக்ஷன்ல விட்டுடுவாங்க. என்னன்னாக்க பால் அரசியல் சொல்லிட்டு நக்கீரன் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு A1 A2 அந்த டேர்ம்லாம் ரொம்ப அப்புறம் தான் ஃபேமஸ் ஆனச்சு. என்னன்னாக்க A1 பாலை விட A2 பால்ல ஒரு புரோட்டீன் அதிகமாக இருப்பது உண்மை. அதே மாதிரி வெளிநாட்டு மாடு, அந்த மாடு இந்த மாடுன்னு சொல்றாங்கல்ல. இப்போ ஜெர்சி மாடு இங்கிலாந்தினுடைய பூர்வீகம். ஜெர்சி மாடு இங்கிலாந்துக்காரனுக்கு நாட்டு மாடு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காங்கேயம், அப்புறம் வந்து இந்த துவரம்புட்டு மாடு, அப்புறம் உம்பளச்சேரி மாடு, இதெல்லாம் நம்ம ஊருக்கு நாட்டு மாடு. நார்த் இந்தியாவில் காங்கிரேஜ், ராத்தி, தார்பார்க்கர், இதெல்லாம் அவங்க ஊருக்கு நாட்டு மாடு. அப்போ எந்த மாட்டை நாம வெளிநாடு மாடுன்னு சொல்றோமோ அந்த மாடு அவங்க ஊருக்கு நாட்டு மாடு. அவ்வளவுதான். அந்த மாடுகள் மேல நம்ம பழிபடக்கூடாது. அது என்னன்னா, அந்த மாட்டை இங்க கொண்டு வரும்போது இந்த சீதோஷ்ண நிலைக்கு அது வந்து ஒத்துழைக்காம உடம்பு சரியில்லாம போகும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த பால் கறக்கும் போது அதுல அந்த மருந்து கலந்து வரும். கோமியத்துல வரும், சாணத்துல வரும், பால்ல வரும், எல்லாத்துலயும் வரும். ஸோ இந்த A1 A2 மில்க்குக்கு பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
நாம ஏதாவது மருந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அதுல வேணா பாதிப்பு வரும். அதே மாதிரி நம்ம ஊர் நாட்டு மாடு இங்கே அடாப்ட் ஆகி மேய்ஞ்சு வந்ததால அதுக்கு அதிகம் உடம்பு சரியில்லாம போகும். வெளியில இருந்து நம்ம இங்க கூட்டு வரும்போது அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம ஆகும். அதே மாதிரி நம்ம ஊர் காங்கேய மாட்டை கொண்டு போய் இங்கிலாந்துல விட்டாலும் அது அவனுக்கு அந்நிய மாடு தான். அங்க வந்து என்ன ஆகும்னா இதுக்கு உடம்பு சரியில்லாம அங்க பராமரிப்பு ரொம்ப கஷ்டமா இது அங்க அடாப்ட் ஆகாது. குளிர் பிரதேசம் அங்க அடாப்ட் ஆகாது. தட்பவெட்ப சூழ்நிலை, உணவு எல்லாமே. இப்போ அந்த பாலரசியல் புக்ல அந்த A1 A2 மில்க் அந்த பிரச்சனை வந்தப்போ ஒரு புரதம் அதிகமா இருக்கிறது உண்மைதான். ஆனா இதால பெரிய பாதிப்புலாம் இல்லை. இதே நம்ம பியூர் நாட்டு மாடை ஒரு கொட்டாய்க்குள்ள அடைச்சி வச்சு நம்ம வழக்கமா போடுற தீவனத்தை போட்டு அந்த நாட்டு மாடுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணா அந்த என்னதான் நீ A2 மில்க்னு சொன்னா கூட அதுவும் A1க்கு ஈக்குவல் தான். நாட்டு மாடுனா உண்மையாவே ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால் உங்களுக்கு வேணும்னா தேனி மலை மாட்டு பாலை தான் குடிக்கணும். காலையில அவுத்து விட்டுருவாங்க, அது மாட்டும் போவோம், காட்டுல மலையில மேய்ஞ்சிட்டு அதுவா வந்துடும். நீங்க அந்த காட்டு மாடை சொல்றீங்க, அதான் தேனி மலை மாடு. தேனி மலை மாடுன்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு தொழுவம்னு மதுரையில் ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க கூட நான் இணைஞ்சு பயணிச்சிருக்கேன். அங்க போயிட்டு நான் சுத்தாத இடங்களே கிடையாது. அந்த நாட்டு அந்த தேனி மலை மாடுகளுக்காக தேனி கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட நானும் வருவேன். அப்போ அந்த மாடுக பால் தான் பியூர் A2 மில்க்னு நீ சொல்லலாம். அதுதான் ஒரிஜினல் நாட்டு மாடுன்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணுவானா மழைய வெயில உள்ளே அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பிரீட் செலக்ஷன் இருக்குல்ல, ப்ராஃபிட் எது தரும்? இந்த இடத்துல நீ பால் பண்ண பிசினஸா பண்ண போறேன் அப்படின்னாக்க நீ நாட்டு மாட்டை பாதுகாக்க போறேன்ற பேர்லாம் நீ போக கூடாது. நாட்டு மாட்டை பாதுகாக்க போறேன்னாக்க அந்த விஷயம்ல மட்டும் இரு. எனக்கு ப்ராஃபிட் வேணாம், நாட்டு மாட்டை நான் பாதுகாக்க. கமர்ஷியலா நீ பார்த்துட்டு நாட்டு மாட்டையும் பாதுகாக்க அப்படின்னா உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது. ஒன்றும் பாதுகாக்க முடியாது. அதுதான் நீ பிசினஸா பண்றனாக்க நீ உனக்கு பால் எந்த மாடு கொடுக்குதோ அதை தான் பண்ணணும். நாட்டு மாட்டை பாதுகாக்கணும்னா சத்தியமா பாதுகாக்கணும். நீ நாட்டு மாட்டை தான் பாதுகாக்க போறோம்னா நீ லாபத்தை எதிர்பார்க்காத. இதை நாம சொல்றோம். அப்போ இந்த பிரீட் செலக்ஷன்ல ரெண்டு போட்டு குழப்பிக்கிறாங்க. இப்படி ஆகிப்போச்சு. இதுல நாட்டு மாட்டு சொல்லி அங்க போனோடனே இந்த அதிக ஃபீட் ரேட் அதிகமா இருக்கு. நாட்டு மாடு வந்து பால் கம்மியா கிடைக்கும், ஆனா தரமா தான் இருக்கும், கம்மியா இருக்கும். அப்போ அந்த ப்ராஃபிட்டை ஈடுகட்டவே முடியாது. சரி, அதுக்கு ஆல்ட்ரேஷனா என்ன பண்ணலாம்? நம்ம நாட்டு மாடாகவும் இருக்கணும், அதே சமயத்துல பாலும் அதிகமா கொடுக்கணும்னானே நம்ம மக்களுடைய பார்வை நார்த் இந்தியா பக்கம் திரும்பிடுச்சு. ரைட்டு. என்னதான் இருந்தாலும் இந்தியா ஒரே நாடு தானே, அப்ப அது நாட்டு மாடு தானே. புரியுது. தமிழ்நாட்டுக்குள்ள சிந்திச்சுட்டு இருந்து இதுல ப்ராஃபிட் வரலன்னொடனே இந்திய அளவுல அப்புறம் யோசிக்கிறது. ஒரு தேசிய சிந்தனை அப்ப வந்துடும். சரிங்களா? அப்ப தேசிய சிந்தனை வந்துட்டு அங்க போயிட்டு மாடை இறக்கிட்டு வருவாங்க. இப்போ நீங்க சாதாரணமா 6 to காலையில 6 லிட்டர், சாயந்தரம் 6 லிட்டர், ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கறக்கிற ஒரு காங்கிரேஜ் மாடோ தார்பார்க்கர் மாடோ ராத்தி மாடோ அதனுடைய ரேட்டை நீங்க பாத்தீங்கன்னாக்க சாலிடா 1.5 லட்சத்துக்கு மேல இருக்கும். 6 லிட்டர் மட்டும் கறக்குற அந்த மாடு வந்து 1.5 லட்சத்துக்கு மேலதான். இப்ப பாத்தீங்கன்னா 2 லட்சம் எடுப்பான்னு வச்சுங்களேன். இது அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து நம்ம கைக்கு வந்து 2 லட்சம் வந்துடும். 1,80,000 வரைக்கும் கரெக்டா நான் சொல்லணும். 1,80,000 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்லாம் நான் சொல்ற லிட்டர்ல பால் கறக்கிற மாடு. சரி, அங்க வந்து பகல்ல நல்லா வெயில் அடிக்கும், நைட்ல நல்லா குளிரா இருக்கும். அது ஒரு கிளைமேட் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஃபுல்லா ஆமா, எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இன்னொன்னு வந்து அங்க சாப்பிடுற அவங்க போடுற தீனியே வேற தீனி. அது இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க நார்த் இந்தியன் பிரீடை கொண்டு வந்தாலும் சொல்லிட்டு இவங்க 1.5 லட்சம் செலவு பண்ணி 2 லட்சம் செலவு பண்ணி எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் கொடுத்து ஒரு புலிகாலையை வாங்கிட்டு வந்தவங்களாம் இருக்கான். கேட்டா அது ஃபுல் பிளாக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தவங்களாம் இருக்கான். வாங்கிட்டு வந்துட்டு இவங்க பெரிய மாடு, பெருசா பால் கறக்கும், உருவத்துல எல்லாமே பெருசா இருக்கும், பெருசா பால் கறக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன் பிரீட் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல இங்க மாடுங்க சுத்திட்டு இருக்குல்ல தெருவுல, அதே மாதிரிதான் அந்த மாடுங்க அந்த ஊர்ல தெருவுல சுத்திட்டு இருக்கும். சும்மா அந்த ஊர்ல தெருவுல சும்மா சுத்திட்டு இருக்கோம். இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு அதோட சைஸ் கொம்புலாம் பெருசா இருக்கிறத பார்த்துட்டு நார்த் இந்தியன் பிரீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்குள்ள போய் அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற தீவனத்துக்கு அது செட் ஆகாம, இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு அது செட் ஆகாம 6 லிட்டர் கறக்க வேண்டிய மாடு 3 லிட்டர் கறக்குது. அது மட்டும் இல்லாம பிரீடிங் புல்லு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த பிரீடிங் புல்லு வந்து அதை தனியா வளர்க்கணும்னா அதுக்கு தனி மெயின்டெனன்ஸ். அப்போ இந்த பிரீட் செலக்ஷன் இருக்குல்ல, இதுல கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. நாட்டு மாடு பாதுகாப்பையும் உள்ள போட்டு குழப்பிக்கிறாங்க, பால் பண்ணையும் உள்ள போட்டு குழப்பிக்கிறாங்க. இந்த ஆர்வத்துல வந்தவங்க தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு வந்தவர்கள். இந்த பிரீட் செலக்ஷன்ல இவங்க குழப்பிக்கிட்டதன் விளைவு இன்றைக்கு அந்த பால் பண்ண லாஸ் ஆகிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா அதுக்குரிய சமன்ஸ் கிடைக்காது. அந்த புல்லு வளர்க்கணும்னா அதுக்கு தனியா செலவாகும். புல்லுக்கெல்லாம் முட்டைலாம் கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும், வாழைப்பழம் கொடுக்கணும். சாப்பிடுமா ப்ரோ முட்டைலாம்? இப்போ ஒரு மாடு வந்து புல்லு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 ஃபீமேல் கவு கூட மேட்டிங் பண்ணும். அப்போ அதுக்கு நாட்டு முட்டை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 முட்டையாவது கொடுத்தாகணும். வாழைப்பழம் கொடுக்கணும், அதுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வைக்கணும், வேர்க்கடலை புண்ணாக்கு வைக்கணும். அது மெயின்டெனன்ஸ் வேற லெவலில் போயிடும். ஆனா பொலிகாலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க.
அதுலயும் வருமானம் வருதுதான், ஆனா அதை மெயின்டைன் பண்றதும் செலவாகுது. அப்ப இந்த பிரீட் செலெக்ஷன்ல ஒரு தப்பு பண்ணிடுறாங்களா. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த தீவனம் போடுறது, ஷெட்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க, ஆர்ஓ கோளாறுல உள்ள வந்துடுறாங்க, பிரீட் செலெக்ஷனை தப்பா பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து இந்த பொருள், தீவன பொருள் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த பொருள் இதை கவர்மெண்ட் கட்டுப்படுத்த முழுசா தவறிடுச்சு. ஏன்னா இந்த ஃபீடு ரேட்டை வந்து பால் ரேட்டு ₹1 அரசு கூட்டி கொடுத்துச்சுனாக்க, பால் உற்பத்தியாளர் கூட்டி கொடுத்துச்சுன்னா, தவிட்டு கடைக்காரன் 1 கிலோவுக்கு ₹5 அவன் ஏத்துறான். ஏன் ஏத்துறான்னு தெரியல, எதுக்காக ஏத்துறான்னு தெரியல, அதை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்டா அவன் என்ன சொல்றானாக்க, அதான் பால் ரேட் ஏத்திட்டாங்கல்ல அப்படின்றான். சிம்பிளா முடிச்சிடறான். டேய், எனக்கு பால் ரேட் ஏத்துறான் ஓகேடா, நீ ஏன்டா ரேட்டை ஏத்துற? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல. சரி, இவன் தான் ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் வெறும் தவிட்டை மட்டும் தின்னாது, அது புண்ணாக்கு போடணும். பிரியாணி 24 மணி நேரம் நம்ம பிரியாணி சாப்பிட முடியுமா நம்மளால? அதே மாதிரிதான் நிறைய விதமான உணவுகள். ஆமா, விதவிதமா கொடுத்தாதான் அது பாலும் கொடுக்கும். அப்படிதான் ஏமாத்தி மாட்டுக்கிட்டு இருந்து நம்ம பாலை வாங்கி ஆகணும். ஒரே தீனியை கொடுத்தா அதுக்கும் சலிச்சிடும், பால் கறக்காது. அப்போ வேர்க்கடலை புண்ணாக்கு போடணும், தவிடு போடணும், அப்புறம் வந்து புரோட்டீன் பெல்லட்ஸ் இருக்கு அது போடணும், மினரல் மிக்சர்ஸ் போடணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த துவரம் பொட்டு ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க, அந்த உளுந்து கழிவுகள் போடுவாங்க, மூக்கடலை கழிவுகள் போடுவாங்க, தோல்லாம் போடுவாங்க. இவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து போட்டாதான் அது நல்லா தெம்பா இருக்கும். அதுக்கு உரிய புரோட்டீன் வேணும், ஹைட்ரோ கார்பன் வேணும், இவ்வளவு உணவு சத்து பொருள், மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் போகணும். அப்பதான் அது ஹெல்த்தியா இருக்கும். அடுத்த சனைக்கு அது கரெக்டா வரும், தயாராகும். அப்போ அந்த தீவன பொருட்களினுடைய விலையை கட்டுப்படுத்துவது யார்? அப்போ எந்த வித ஒரு கட்டுப்பாடும் இல்லாம நினைச்ச நேரத்துக்கு அவனுக்கு மட்டும் தீவன விலையை ஏத்திட்டு போறானுங்க. ஒரு தனியார் கம்பெனி நிறுவனம் 50 கிலோ இருக்கிற அந்த தீவன மூட்டையை கிட்டத்தட்ட ₹1800 மேல ₹2300 விற்கிறாங்க. அப்போ அந்த ரேட்ல அந்த 50 கிலோ மூட்டையை அவங்க விற்கிறாங்கன்னா அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் ஒன்று இருக்குல்ல. அப்போ தரமற்ற தீவனத்தையும் கலந்து விற்கிறாங்க. இடையில கூட தீவனத்துல யூரியாலாம் கலந்து விற்கிறாங்கன்ற சம்பவம்லாம் இருந்துச்சு. அது உண்மையாகவே நடந்த சம்பவங்களும். அது மட்டும் இல்லாம அந்த பீர் ஃபேக்டரி வேஸ்ட், கரும்பு சக்கை வேஸ்ட் இதெல்லாம் போட்டு புரோட்டீன் பெல்லட்டுன்ற பேர்ல சில கம்பெனிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இதற்கு மாற்றம் நாம என்னடா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், ஒரு தடவை ஓனா எப்படி தமிழ்நாடு அரசினுடைய கால்நடை பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்ட ஒரு தீவன மெத்தட் ஓனா தயாரிக்கிறது. அந்த ஓனா தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நாங்க மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அதோடைய மூலப்பொருள் விலையெல்லாம் இந்த பக்கம் ஏறிடுச்சு. இதை யாரு ஏத்தனாலும் தெரியல. இப்போ ஒரு தீவன பொருள் தயாரிக்கணும்னாக்க அதுல வந்து மினரல்ஸ் இருக்கணும், ஹைட்ரோ கார்பன் இருக்கணும், புரோட்டீன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வந்து முழுமையான தீவனமாக ஒரு மாட்டுக்கு போய் சேரும். அப்போ இதெல்லாம் தேவைன்னா நமக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு மக்காசோளம் ஐட்டம்ஸ் அது வேணும், அந்த கோதுமை மக்காசோளம் இந்த ஐட்டம்ஸ் வேணும் நமக்கு. இப்போ மல்டி விட்டமின்ஸ்க்கு வந்து தாது உப்பு கலவைகள் இருக்குது. இப்போ புரோட்டீன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா புண்ணாக்கு வகைகள் வேணும். இது எல்லாத்தையும் சேர்ந்ததான் தீவனம். அப்போது ஒரு நாள் ₹22 கிலோ வித்த அந்த கடலை புண்ணாக்கு இன்றைக்கு கிலோ ₹55. இந்த ரேட்டை ஏற்றுனது யார்? 1 கிலோ வேர்க்கடலை நீங்கள் வேர்க்கடலையாக போய் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேர்க்கடலை 1 கிலோ வந்து ஒரு ₹180 இன்னைக்கு ரேட்டு வச்சிங்க, ₹180 கடையில் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சிங்க. அதில் ஆட்டி விற்றாங்கனாக்க எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வருதுன்னு வச்சிங்களேன். 1 கிலோ இதில் 1/2 கிலோ எண்ணெய் கிடைக்குன்னு வச்சிங்களேன், 1/2 கிலோ புண்ணாக்கு கிடைக்குன்னு கூட வச்சிங்களேன். இது அப்படியே ரேட்டை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாங்குற வேர்க்கடலை இருக்கிறது இல்லைங்களா, இதை விட அதிக லாபமாக உங்களுக்கு வரும். இந்த விலையேற்றம் இன்னைக்கு அந்த எண்ணெய் ரேட்டை விட புண்ணாக்கு ரேட் அதிகமான மாதிரி நமக்கு ஈக்குவல் ஆகுது. இப்போ அந்த வேர்க்கடலை ரேட்டை விட புண்ணாக்கு ரேட்டு அதிகமான மாதிரி ஈக்குவலாக வருது. இப்போ இவ்வளோ விலையேற்றத்தை யார் ஏற்றி விட்டான்னு நமக்கு தெரியல. மக்காசோளத்துக்கு ரேட்டு யார் ஏற்றி விட்டான்னு தெரியல. அதே சமயத்தில் மக்காசோளத்தை ரேட்டை குறைக்க போனாலும் கொள்முதல் விலையை நீ ஏன் குறைக்கிறேன்னு கேட்பாங்க விவசாயிகள். அப்போ இதுக்கு எல்லாத்துமே விவசாயமே ஒரு குழப்பத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, குழப்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விலையேற்றத்தால இவங்க என்ன பண்றாங்கனாக்க, மாடு எவ்வளவுதான் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாலும் இப்போ 10 லிட்டர் பால் கறக்கிற ஒரு மாட்டுக்கு 5 கிலோ தீவனம் கொடுக்கணும்னா அந்த 5 கிலோ தீவனத்தோட விலை ஏறிடுச்சுனாக்க இந்த பாலினுடைய விலை ஏறி இருக்கணும்ல. அப்படியே இந்த விலையை அரசு வந்து ஏத்தனால் கூட இதை காரணம் காட்டி அவங்க ஏத்துறாங்க. அவங்க ஏத்துறதை பார்த்து இவங்க ஏத்துறாங்க, இவங்க ஏத்துறதை பார்த்து இவங்க ஏத்துறாங்க. இந்த 2 விலையும் போட்டி போட்டுக்கிட்டு ஏறதால நடுவில் அந்த விவசாயிக்கு அந்த காசு ₹1 கூட போறது கிடையாது. அப்போ எப்படிங்க அப்புறம் அதனாலதான் சொல்றேன், இப்ப பால் பண்ணை இழுத்து மூடுறாங்கல்ல, அதனாலதான் நான் இப்ப சொல்றேன் இதுக்கான காரணம். இப்போ இன்னொரு விஷயம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, ஒரு பாட்டி ஒரு மாடு வச்சுக்கிட்டு இருக்கும் போது லாபமா தெரிகிற அந்த விஷயம் 10 மாடா வைக்கும் போது ஏன் லாஸ் ஆகுதுன்னா, ஒரு மாடு பால் கறக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பெரிய மெனக்கடல் தேவையில்ல. அந்த ஒரு மாட்டை வச்சுக்கிறவங்களுக்கு பெரிய ஷெட்டு தேவையில்ல. ஒரு மாட்டை வச்சுக்கிறவங்களுக்கு மூட்டை மூட்டையா தீவனம் தேவையில்ல. அந்த பாட்டிமா சோறு வடிச்சதுனாக்கா அந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றினா மாடு குடிச்சிட்டு எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு வரும், கொஞ்சம் பில்லு கொண்டு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு பால் கறக்கும், அவங்களுக்கு லாஸ் கிடையாது. இப்போ 10 மாடா மாறும்போது உங்களுக்கு ஷெட்டு கண்டிப்பாக வேணும். அப்போ 10 ஷெட்டு கரெக்டாக வேணும்னா தர கரெக்டாக இருக்கணும்.
அப்போ அதை பராமரிக்க உங்கள் உழைப்பை முழு நேரமும் அதுலேயே போடுவீங்க. அப்போ உங்களுக்கான லாபம் இப்போ 10 மாடு இருக்குன்னா 10 மாட்டில் 5 மாடு தான் பால் கறக்கும். ரொட்டேஷனாக நீங்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா 10 மாடு ஒரு பண்ணையில் இருக்குன்னா 5 மாடு தான் பால் கறக்கும், 5 மாடு செனையில் இருக்கும். அப்படிலாம் செனை பிடிக்காம பால் கறவை திறன் குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த 5 மாடு பால் கறக்குதுல்ல, அந்த 5 மாட்டினுடைய பாலில் வர லாபத்தை வச்சு தான் மீதி இருக்க 5 மாட்டையும் பராமரிக்கணும், பால் கறக்கிற 5 மாட்டையும் பராமரிக்கணும், இந்த 10 மாடுகள் சேர்ந்து போட்ட கண்ணுக்குட்டி இருக்குல்ல அதையும் பராமரிக்கணும், இந்த ஷெட்டு இதெல்லாம் பார்க்கணும், இதுல உனக்கு லாபமும் வரணும், ஊர்ல நல்லது கெட்டது செய்யணும். எப்படி முடியும்? இல்ல இப்ப சான்ஸே இல்லை போல இருக்கு. ரொம்ப சிம்பிள் கணக்கு. ரொம்ப நீங்க மண்டையெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். 10 மாடு இருக்கு, 5 மாடு தான் பால் கறக்குது, 5 மாடு சும்மா இருக்குது. இந்த 5 மாட்டினுடைய பாலிலிருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சுதான் இந்த 5 மாட்டையும் பராமரிக்கணும், பால் கறக்காத மாட்டையும் பராமரிக்கணும், இதுக்கு எல்லாம் போட்ட குட்டிகளையும் பராமரிக்கணும். எப்படியா பராமரிக்கணும்? பேசாம பால் குடிக்கிற பழக்கத்தையே விட்டலாம் போல இருக்கு இது. ஆனா நீங்க பேசுறப்போ இதோட சிம்பிள் கோர் மேட்டரை சொல்றீங்க, இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்கு. எனக்கு ஆனா டக்குனு வேற மாதிரி என்ன யோசனை தோணுதுன்னா, ஒருவேளை ஒரு பாமரர்கள் கிட்ட இருந்து இல்ல நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோர் கிட்ட இருந்து இந்த பால் பண்ணை பிசினஸே கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி ஒரு பெரிய ஒரு முதலாளி மட்டுமே இதை செய்யற மாதிரியான இடத்துக்கு இதை கொண்டு போயிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் அடுத்து சொல்ல வர்றது அதுதான். நீங்க முன்னாடியே புடிச்சிட்டீங்க. சூப்பர், நீங்க முன்னாடியே புடிச்சிட்டீங்க. இதுதான் இப்ப நடக்குது. இன்னைக்கு அதானி அம்பானி வட இந்தியாவில் மிகப்பெரிய கொள்கலன்களை தானிய களஞ்சியங்களை ஏன் கட்டுறாங்க? தானியங்களை வாங்கி சேமிச்சு வைப்பாங்க, சேமிச்சு வச்சுட்டு டிமாண்ட் குறையும் போது அதை வெளியில விடுவாங்க. இப்போ இந்த விவசாயமும் சரி, இந்த பால் பண்ணையும் சரி, கார்பரேட் மயமாக போகிறது. கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறவன் என்ன பண்ண போறான்னா எல்லாம் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவான். மாடு வரும், தீனி எடுக்கும், பால் கறக்கும், பால் ஒரு பக்கம் பேக்கிங் ஆகும், எல்லாம் மிஷினரியா மாறிடும். ஒரு KFC சிக்கன் மாதிரி. ஆமா, எல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா இப்போ பல வெளிநாடுகள்ல வந்து மாறிக்கிட்டு வருது. அந்த சிஸ்டத்தை இங்க பணம் இருக்கிறவங்க கொண்டு வர போறாங்க, ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து அதை புடுங்க போறாங்க அந்த பால் பண்ணை தொழில். இதுக்கு நஷ்டமாக்குறதுக்கு பின்னின்றி நம்ப முடியாது. இப்ப நம்ம சொன்னா பேய் கதைன்னு நினைப்பாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஆமால இவங்க சொன்னது நடக்குது போல இருக்குன்னு நினைப்பாங்க. என்னன்னாக்கா இந்த விளைபொருட்கள் விலை செயற்கையான விலையேற்றமாக கூட இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய தானியங்களை கொள்முதல் பண்ணி இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதாக கூட இருக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த பால் பண்ணையில உனக்கு விளைபொருள் ஏற்றத்தை யாரு கண்ட்ரோல் பண்றாருன்னு இன்னைக்கு வரைக்கும் அரசுக்கும் தெரியல, விவசாயிக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. எவன் ஏத்துறானே தெரியல. இங்க ₹1 ஏத்தனா அங்க கிலோவுக்கு ₹5 ஏன் ஏத்துறான்னு தெரியல. கேள்வி கேட்கவும் ஆள் இல்லை. அப்ப இதை யாரை கண்ட்ரோல் பண்ணும்? அரசு கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி அரசு மானியங்கள் எதுவுமே இந்த பால் பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு எதுக்குமே மானியம் கொடுக்கறதில்ல. ஒன்றும் தீவன மூட்டைகள் வாங்குறதுலையாவது மானியம் கொடுக்கணும். அரசு பாதி காசு கொடுக்குதுங்க, நீங்கள் பாதி காசு போட்டுக்கனாக்க அது லாபகரமாக இருக்கும். அப்போ அரசினுடைய உதவி முற்றிலும் கிடையாமல் போகும்போது என்ன பண்ணிட முடியும்? ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. இது நம்ம சொல்றதால நீங்க ஒரு கட்சிக்கு சார்பா பேசுறீங்க கூட சில பேர் விமர்சனம் வைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா 2021க்கு பிறகு இந்த பால் பண்ணை மூடுதல் அதிகமாயிருக்கு. ஏன் காரணம் அப்படின்னாக்க 2021க்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுனாக்க இலவச மாடுகள் கொடுத்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இலவச கறவை மாடு வழங்கும் திட்டம். கறவை மாடு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, கூடவே ஷெட்டு, இலவச ஷெட்டு அதுவும் போட்டு தந்துருவாங்க. ஷெட்டு போட்டு தந்துருவாங்க. 12 மாடுகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 அடி நீளத்துக்கு ஷெட்டு போட்டு தந்தவங்க நான் பார்த்திருக்கேன். அங்க வச்சு பராமரிக்கலாம். எங்க ஊர்ல 10 பேருக்கு போட்டு வச்சிருக்காங்க மாட்டு ஷெட்டு, கவர்மெண்ட் கொடுத்த ஷெட்டு. இது போன ஆட்சியில பண்ணது. அந்த ஸ்கீம் இப்போ இந்த ஆட்சியில காணும். அந்த இலவச மாடுகள் கொடுக்கப்பட்ட போது இந்த பால் மில்கிங் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நம்ம வெளி மாநிலங்கள் பால் இங்க இருக்கு, ஏன்னா நம்ம கிட்ட வந்துருச்சு, அதை பண்ணுவோம்ல. இப்போ கண்டிப்பா நான் வந்து நீங்க சும்மா இருக்கீங்கன்னு வச்சுக்கேன், கவர்மெண்ட் ஒரு மாடு உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா பிடிக்குதோ பிடிக்கல, நீங்க அதை வளர்த்தாகணும், பால் கறந்தாவணும், தீவனம் சொசைட்டி போகணும். இந்த மெத்தட் அப்ப இருந்துச்சு. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா வருஷத்துக்கு 30,000-20,000 மாடு கொடுத்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ 30,000 மாடுன்னு வச்சுங்களேன், ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு மாட்டுக்கு 5 லிட்டர் கணக்கு போட்டுங்களேன். அப்போ அந்த பால் வளம் அதிகமா இருக்கா? வெளி மாநிலங்களெல்லாம் மாடை கொள்முதல் பண்ணிட்டு வந்தெல்லாம் இங்க கொடுத்தாங்க. அந்த வேலைலாம் நடந்துச்சு. அப்போ அந்த பால் வந்து சர்க்குலேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இப்பதான் நம்ம வெளி மாநிலங்கள்ந்து பாலை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிற விவசாய நிலைமை இது ஒன்று போயிடுச்சா? நான் ஏற்கனவே சொன்னல, ஷெட்டு போடுறதுல மிகப்பெரிய செலவு கொண்டு போய் அழிச்சிடறாங்கன்னு. கவர்மெண்ட்டே ஷெட்டு போட்டு கொடுத்ததில்ல, இப்போ போட்டு கொடுக்குறாங்களா? இப்போ அந்த காசு ஒரு விவசாயிக்கு மிச்சமானா அவன் எக்ஸ்ட்ரா இன்னும் 4 மாடு வாங்குவான்ல, அல்லது பணியாளர்களுக்கு கூலியாக கொடுப்பான்ல, ஏதோ ஒரு வகையில் அந்த காசு உதவும், டேலி ஆகும். இப்போ அரசு அந்த உதவி நிறுத்திடுச்சே. இலவச மாட்டை நிறுத்திட்டீங்க, கொட்டா போட்டு கொடுக்குறத நிறுத்திட்டீங்க, தீவனம் வாங்குறதுலேயும் அவனுக்கு எந்த பங்களிப்பும் செய்யலை. அப்போ அவன் இந்த தொழிலை அவன் எப்படி நடத்துவான்? அதே மாதிரி பால் பண்ணைக்கு நீங்கள் லோன் போய் கேட்டீங்கன்னா
தமிழ்நாட்டுல எந்த பேங்க் லோன் கிடையாது. எப்படி கெஞ்சனாலும் இல்ல, நீ கலர்னாலும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எல்லாமே ஃபெயிலியர்ல முடியுது. ஆனா எப்படி லோன் வாங்கலாம்னாக்க, இப்போ ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படி லோன் வாங்கினாங்கனாக்க, மாடு பால் பண்ணைன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. சரி, நான் தயிர் தயாரிக்க போகிறேன், பன்னீர் தயாரிக்க போகிறேன், பயோகாஸ் பிளான்ட் போட போகிறேன், அதாவது பால் சார்ந்த பொருட்களே இல்ல அது மாதிரி ஃபேக்டரி ஆக்க போறேன்னா தருவாங்க. நீ மாட்டு பண்ணனா தரமாட்டாங்க. நான் ஒரு தயிர் ஃபேக்டரி வைக்க போறேங்க, தயிர் பிசினஸ் பண்ண போறேங்க, பன்னீர் பிசினஸ் பண்ண போறேன்னா லோன் தூக்கி ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி வாங்கிடலாம். ட்ரிக் பண்ணி தான் இப்போ ஒரு சில பேர் வாங்கியிருக்காங்க. பால் பண்ணன்னு போனா யாருமே தரமாட்டாங்க. தமிழ்நாடினுடைய நபார்டு பேங்க் மட்டும் தரும். அவங்களும் முழு பணமா தரல, முழுசா தரல, ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் தான் தராங்க. அவங்ககிட்ட வாங்குறது அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. போய் தொங்குன்னு தொங்கனா மட்டும் தான் கொடுப்பாங்க. ரெக்கமெண்டேஷன்லாம் வேணும். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. நான் நபார்டு பேங்க்ல போய் அலைஞ்சிருக்கேன். எங்க ஊர் கார்பரேஷன் பேங்க் இப்போ வந்து அது பேரை மாத்திட்டாங்க, யூனியன் பேங்கோட இணைச்சிட்டாங்க. கார்பரேஷன் பேங்க் எல்லாம் போய் 1 மாசம் 2 மாசம் லைன்ல நின்று இருக்கேன் லோனுக்காக. கடைசி வரைக்கும் சக்சஸ் ஆனிச்சுன்னா ஆகல, லோன் கிடைக்கல. அப்புறம் சொந்த காசை போட நான் பால் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ அரசும் எந்த உதவியிலும் செய்யல. அடுத்ததா பால் விற்பனை பொருள். நான் இப்போ வந்து பாலை வந்து உற்பத்தி பண்ணிட்டேன், விற்கிறப்ப எனக்கு கரெக்டான ரேட்டு கிடைக்கணும்ல. அந்த ரேட்டு கிடைக்கலையே. அந்த ரேட்டு கிடைக்கிறதுக்கு அரசு உதவலையே. என்ன பண்ணணும்? முதல்ல இந்த ரேட்டு பிரச்சனை சொல்லிடுவோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு பிறகு நம்ம மக்கள் எல்லாருமே நாட்டு மாட்டு பால் மண்டை பிடிச்சிட்டு ஆனாங்க. எங்க கிடைக்குன்னு சொல்லிட்டு அவ 80 ரூபா கொடுத்தாலும் வாங்கி குடிக்க ரெடியா இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அந்த கன்சிஸ்டன்டா அதை பண்ணல? எத்தனை நாளுக்கு பண்ண நாம? அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ ஈசிஆர்ல கல்பாக்கம் தாண்டி கடலூர்னு ஒரு சின்ன ஊர் தெரியும். அந்த கடலூர்ல இந்த கடலூர் இது ஒரு சின்ன பாண்டிச்சேரி போகும்போது, ஆமா, ஒரு கடலூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு பெரிய நாட்டு மாட்டு பண்ணை, கிட்டத்தட்ட இந்த முர்ரா எருமைகள்லாம் வச்சிருந்தாங்க, தார்பார்க்கர் வச்சிருந்தாங்க, கிர்ரு வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட இல்லாத நார்த் இந்தியன் பிரீட்ஸே கிடையாது. பெரிய ஃபார்ம், கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கருக்கு மேல 300 மாடு வச்சிருந்தாங்க, நார்த் இந்தியன் பிரீட்ஸ். ஒரு மாடு 1.5 லட்சம்னாக்க அந்த 300 மாடு அப்புறம் எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. அவங்க ஒரு பிராண்டு போட்டு தயிர், பால், மில்க் எல்லாத்தையும் போட்டு சென்னை ஃபுல்லா அவங்க சப்ளை வந்து டார்கெட் வந்து சென்னை தான். சென்னையில நிறைய இடங்கள்ல டோர் டெலிவரி எல்லா டெலிவரி கொடுத்துறாங்க. இன்னைக்கு அவங்க நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு பிறகு நாட்டு மாட்டு பால் A2 மில்க்னு அலைஞ்ச மக்கள் 80 ரூபா 120 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்கி பருக தயாராக இருந்த மக்கள் கண்டினியூவா அவங்களால பண்ண முடியல. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார இடிக்கும்ல. இப்ப பாலுக்காகவே ஒரு நாளைக்கு 80 ரூபா அவங்களால செலவு பண்ணாங்கன்னா மந்த்லி அவங்க பெரிய பட்ஜெட் அவங்களுக்கு இடிக்கும். அதுவும் அவங்களால செலவு பண்ண முடியல. அப்போ அந்த நாட்டு மாட்டு பாலுடைய பிசினஸ் அப்ப அடி வாங்குதுல்ல, அடி வாங்கி நின்றுடுச்சு. சரி, அரசு என்ன பண்ணுதுனாக்க இந்த கொள்முதல் விலையை உயர்த்தணும். கொள்முதல் விலையை அரசு உயர்த்தவே மாட்டேங்குது. பால் விலையை உயர்த்திடுறாங்க, கொள்முதல் விலையை உயர்த்த மாட்டாங்க. அப்படி கொள்முதல் விலையை உயர்த்தினாங்கனாக்க பால் விலையை ஏத்துறாங்க. இப்ப பால் விலை ஏறும் போது ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணும்? ஆளுங்கட்சியை குறை சொல்லணும். எல்லா கட்சியும் அதிமுக மாத்தி குறை சொல்லிக்குவாங்க. அது வந்து அதான் அரசியல். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இப்போ அதிமுக ஆட்சியில பால் விலையை ஏத்துனாங்க அப்படின்னா, ஏன்னா கொள்முதல் விலையை ஏத்திட்டோம் அதனால பால் விலையை ஏத்துறோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னாக்க திமுக எதிர்த்து போராடும். திமுக ஆட்சியில பால் கொள்முதல் விலையை விவசாயிகளுக்கு நாங்க ஏத்தி கொடுக்குறோம்னு சொன்னாக்க அதை டேலி பண்றதுக்கு மக்களுக்கு விற்பனை விலையை நாங்க ஏத்துறோம் அப்படின்னாக்க அதிமுக போராடும். அப்ப இந்த அரசியலுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு? விவசாயி. அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்ல. அப்ப அரசு என்ன பண்ணணும்னாக்க கொள்முதல் விலையை உயர்த்தணும், விற்பனை விலையை மக்களுக்கு குறைச்சிருங்க. அந்த கொள்முதல் விலையை நீங்க கொடுங்க, அரசு மானியம் மாதிரி கொடுங்க. லிட்டருக்கு 2 ரூபா அரசு கொடுக்கட்டும். லிட்டருக்கு 2 ரூபா அதிகமாக கேட்கல, 2 ரூபா அரசு மானியம் கொடுக்கட்டும். நீ இப்போ நான் வந்து 10 லிட்டர் பாலை கொண்டு கொடுக்குறேன்னு வச்சேன், நீ 10 லிட்டர் கொடுக்குற தம்பி, உனக்கு எக்ஸ்ட்ரா 2 ரூபா நான் தரேன், லிட்டருக்கு 2 ரூபா தரேன் அப்படின்னு ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுத்தா 1 லிட்டர் பால் அவனுக்கு காசு எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? அதை வச்சு கண்ணுக்குட்டியை பராமரிச்சுக்க போறான், சினை மாடுகளை பராமரிச்சுக்க போறான். அப்ப அந்த மானியத்தை ஏன் அரசு கொடுக்க மறுக்குது? அரசு எந்த திட்டங்களையுமே விவசாயிகளுக்கான அரசு விவசாய பட்ஜெட் போடுறாங்க. விவசாயத்தினுடைய துணை தொழில் தான் விவசாயத்தை. இன்னைக்கு விவசாயிகள் பெரும்பாலும் வாழறாங்கன்னா அதனுடைய துணை தொழிலாளர் தான் வாழறாங்க. நெல்லு போட்டுலாம் எவனை இங்க விவசாயிகள் ஒன்றும் உயிர் வாழ மாடும் இருக்கணும். இங்க ஃபுல்லா ஒரு விவசாயி இருக்கானாக்க நேரா ஒன்றும் இல்லைங்க, பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போங்க, அந்த விவசாயி ஒரு விவசாய லேண்ட் இருக்குனாக்க அவங்ககிட்ட மாடு இருக்கும், ஆடு இருக்கும், கோழி இருக்கும், 10 ஆடு இருக்கும், 2 மாடு இருக்கும். நெல்லு போடுறாங்கனாக்க நெல்லுடைய வைக்கோல்ல மாட்டுக்கு போடுறாங்க. டைரக்டா நெல்லை விதைச்சி அதுல வர வருமானத்தை விட அந்த வைக்கோல மாட்டுக்கிட்ட போட்டு அதுல இருந்து பால் எடுக்கிறாங்கல்ல, அதுல இருந்தா வருமானம் அதிகம்.
புரியுது. அப்போ விவசாயி இன்னைக்கு தமிழ்நாட்டுல உயிர் வாழறான்னா விவசாயத்தால இல்ல, அந்த விவசாயத்தினுடைய துணை தொழில்களால சப்போர்ட் பண்ணுது, எல்லாம் சப்போர்ட் பண்ணுது, மார்க்கெட் பண்ணுது. இதுல விழுந்தா கூட இது கொஞ்சம் கை கொடுக்குது. அதனாலதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நாங்க விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் போடுறோம். எந்த கவர்மெண்ட்டுமே விவசாயிகளுக்கான பட்ஜெட் வந்து கண்டினியூவா தாக்கல் பண்ணல, நாங்க தான் கடைசியா 5 வருஷமா தாக்கல் பண்றோம்னா அந்த துணை தொழிலை ஊக்குவிக்க என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்கு மானியம் எங்க கொடுத்துருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அந்த தீவனம் எல்லாம் நாங்க பயிர் கொடுக்குறோம், அரசு கால்நடை மருத்துவமனைகள் மூலமாக நாங்கள் வந்து தீவன பயிர் விதைக்கிறதுக்கு வந்து இலவசமா கொடுக்குறோம். இதெல்லாம் அரசு சொல்லுது, நல்ல திட்டம் தான். அதை கண்டினியூவா கொடுக்க மறுக்குது. அந்த தீவனத்தால பிரச்சனை இல்லைங்க, அவன் பாலுக்கு நீங்க மானியம் கொடுங்கன்ற அந்த விற்பனை விலையை நீங்க உயர்த்திக்கிங்க, 2 ரூபா 3 ரூபா உயர்த்திக்கிங்க. அவன்றது வாங்குற விலையை மக்கள் கிட்ட விற்கிறத நீங்க கம்மியா வித்துங்க. இதை வேற எங்கேயாவது டேலி பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த விஷயம் வந்து வாழும், இந்த விவசாயிகள் வாழ்வாங்க. அப்ப பால் பண்ணை தோற்று போவதற்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த மதிப்பு கூட்டல்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, பால் பொருட்களை வந்து இப்போ 1 லிட்டர் பாலை நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். இந்த ட்ரிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நான் 120 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அதுல 4 பேர் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு டிப்ஸ் தான். ஒன்னும் இல்ல, 1 லிட்டர் பால் இன்னைக்கு விவசாயிகள்ட்ட வாங்குறது 35 ரூபான்னு வச்சுங்களேன். சரி, ஆவின் வந்து 25 ரூபா, 26 ரூபா, 27 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 1/2 லிட்டர் சொல்றேன். 1 லிட்டர்னும் போது 50 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன். நீங்க கடையிலேயே 1 லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னாக்க அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் டீ தூளும் போடும் போது அந்த 1 லிட்டர் பால்ல 20 டீ போட்டீங்கன்னாக்க 10 ரூபாய் வச்சுங்க, 200 ரூபாய். 200 ரூபாய். அதுல 100 ரூபாய் இந்த முதலீடுக்கு போயிட்டோம். 100 ரூபாய் கையில நிக்கும். அதுதான் மதிப்பு கூட்டம். இப்போ 1 லிட்டர் பால்ல இருந்து நீ 1/2 லிட்டர் தயிர் கிடைச்சா கூட அதை தயிரா மாத்தி கொடுக்கும் போது அதற்கு வரக்கூடிய லாபம் இதை விட அதிகம். அதுக்கு நீங்க தயிரா மாத்துறதுக்கு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்ல, ரொம்ப ஈஸி. குளிக்க வச்சா முடிச்சு தயிர். இப்ப தயிர்ல இருந்து நீங்க வெண்ணையா மாத்தணும், நெய்யா மாத்தணும்னா தான் அது கொஞ்சம் ப்ராசஸ். ஆனா இதை விட அது ரேட் அதிகம். அப்ப இந்த மதிப்பு கூட்டல, ஏன்னா 4 முழுக்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு 4 முழுக்க மாட்டுக்கிட்டே கடந்துட்டு வரவங்களுக்கு மைண்ட் அடுத்து போகுது. எப்படா போய் கீழே போய் படுப்பன்னு தான் யோசிப்பானே தவிர அது மதிப்பு கூட்ட அந்த மைண்ட் செட்டுக்கு போகாது. அந்த மதிப்பு கூட்டல் வேலையை பெருநிறுவனங்கள் செஞ்சு லாபம் சம்பாரிச்சிருது. பாலை இவன் வருஷம் ஃபுல்லா உழைச்சு பாலை கொடுக்குறான். அந்த பாலை வாங்கிட்டு போயிட்டு அவன் ஒரே வாரத்துல ப்ராசஸ் பண்ணி பெரிய லாபம் சம்பாரிச்சிடறான். பால் நிறுவனங்கள் லாபத்துல இயங்குது, பாலை உற்பத்தி கொடுக்குற விவசாயிகள் நஷ்டத்துல போறான்னா இதான் காரணம். இவன் உற்பத்தி பண்ணிடுறான், ஆனா மதிப்பு கூட்ட தெரியல. இவனுக்கு மதிப்பு கூட்ட தெரியுது, விற்பனை பண்ண தெரியுது, விளம்பரம் பண்ண தெரியுது, சம்பாரிச்சிடறான். அப்போ விவசாயிகளுக்கு அந்த பயிற்சியை யார் கொடுக்கணும்? அரசு கொடுக்கணும். லோக்கல்ல நீவியா, நீ டீ கடை போடியா? அதை தான் என்னுடைய அந்த 4 பேருக்கு நான் சொன்னேன். ஆனா பாலெல்லாம் தூக்கிட்டு நீ தெருவா தெரியாத. நம்ம மக்கள் வந்து ஆரம்பத்துல வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால செலவு பண்ண முடியாது. அவங்களோட இது நமக்கு தெரியும். நம்மள மாதிரி தானே அவங்களால செலவு முடியாது. ஒன்றும் இல்லை, இந்த ரோட்டு மேல உன்னோட லேண்ட் இருக்கு, அங்கே ஒரு டீ கடை போடுன்ட்டேன். அழகா டீ கடையை போட்டாங்க, டீயும் போடுறாங்க, தயிரும் அவங்களோட தயிரும் பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க, நெய்யும் ஒரு பிளாஸ்டிக் டப்பால அவங்க பிராண்டு பேர் போட்டு அதே இடத்துல விற்கிறாங்க. சூப்பர். டீ கடைக்கு டீ போச்சு, தயிர் போச்சு, நெய் போச்சு, அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆச்சு. இன்னொரு விஷயம், நீ பால் பண்ண வச்சிருக்கிறன்னு சொல்லிட்டு நீ பொண்ணு கேட்டா தரமாட்டாங்க. என்னங்க இது? பொண்ணு கிடைக்காது, விவசாயிக்கு பொண்ணு கிடையாதுங்க. அடிச்சு சொல்றேன், கேட்கறதுக்கே கொஞ்சம் வேதனையா இருக்கு. 50 ஏக்கர் 20 ஏக்கர் மினிமம் சொல்றேன், 20 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைச்சிடும். என்ன சொல்லுவாங்கன்னாக்க 20 ஏக்கர் வச்சிருக்கான் நம்ம பொண்ணு, அவங்க நான் தப்பு சொல்லல. ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலும் அப்படிதான், நம்ம பொண்ணுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு போய் கஷ்டப்படாம வாழணும், அப்படிதான் நாம வளர்த்திருப்போம், அப்படிதான் நாம நினைப்போம். அதை நம்ம குறை சொல்லல. ஆனா ரியல் இது என்னன்னாக்க 20 ஏக்கருக்கு மேல வச்சிருக்காங்கனாக்கா சரி, 20 ஏக்கர் வச்சிருக்கான், 4 பொண்ணு ஏதாவது விழுந்தா கூட ஒரு 10 ஏக்கரை வித்தா கூட நம்ம பொண்ணை கண்கலங்காம பார்த்துப்பான் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அப்ப 20 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கிறவங்க தான் மெஜாரிட்டிங்க. 90% யாருன்னா 20 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கவன், மீதி 10% இந்த 20 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவன் பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க பால் பண்ண வச்சிருக்கவங்க. இதே நான் டீ ஷாப் வச்சிருக்கேன், டீ ஷாப் கடன்லாம் சொல்லக்கூடாது, டீ ஷாப் வச்சிருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னாக்க பொண்ணு தருவாங்க. இது ஒரு மெத்தட். இந்த உளவியல் தாக்குதலும் அந்த பால் பண்ணையாளர்கள் மேல இருக்கு. அப்போ இவ்வளவுத்தையும் சுமந்துக்கிட்டு எப்படி அவன் பால் பண்ண நடத்துவான்? கஷ்டம் தான். சிம்பிள். நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வருதுனாக்க இது நமக்கு தேவையில்ல, அடுத்த பிசினஸ் பாத்துருவோம். ஆனா பால் பண்ணையாளர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து விவசாயத்தை காப்பாற்ற போறேன்ற மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டு இதுல சிக்கிக்கிறாங்க. இன்னொன்னு கௌரவ பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை இது பண்ணாம கௌரவ பிரச்சனை அது விவசாயிகள்ட்ட தான் இருக்கு. விவசாயிகளிடம் தன்மானம் அதிகம்,
அதனாலதான் அவன் தற்கொலையும் பண்ணிக்கிறான். அவங்ககிட்ட நான் போய் விழுந்து கிடமா அவன் தற்கொலை பண்றது காரணம் அது தன்மானமும் ஒரு காரணமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் தொடங்குறோம். இப்போ பால் பண்ணை வச்சிருக்கிற நபர்கள் நான் என்கிட்ட கேட்குற அத்தனை பேருமே சொல்லுவேன், யோ பால் பண்ண ஸ்டார்ட் பண்றியா, செட் ஆகலையா, இழுத்து மூடிட்டு அடுத்த வேலையை பாரு. சரி. ஆனா நம்ம ஆளுங்க மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட புலம்பி இருக்காங்க. திருப்பத்தூர்ல இருந்து ஒரு கால் பண்ணாரு, தம்பி பால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தம்பி, லாஸ்ட்ல போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது தம்பி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்றாங்க, ஐடி கம்பெனில பெங்களூர்ல தான் ஒர்க் பண்றாங்க, நஷ்டத்துல ஆகுதுன்னு எனக்கு தெரியுது தம்பி, ஆரம்பிச்சிட்டேன் பெருமையா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாடோ, சொந்தக்காரன் ஏதாவது சொல்லுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு தம்பி. ஓட்டிடலாம், நானும் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் சம்பாதிக்கிற பணத்தை இதுல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி, ஆனா இதுல இருந்து எடுக்க முடியல, நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சிம்பிளா சொன்னேன், அண்ணே பிசினஸா பாருங்க, பிசினஸ் செட் ஆகலையா இழுத்து மூடிட்டு போங்க, நாளைக்கு அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான், நீங்க கௌரவத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க தான் நடுத்தூரில் நிக்கணும், இது உங்களுக்கு செட் ஆகாது, அழகா மூடுங்க, இல்லை எவனா வாடகை கேட்டா கொடுங்க, போய் உங்க வேலையை பாருங்க. நான் அழகா மூடிட்டு ஆள் இப்போ நிம்மதியா இருக்காரு. ப்ரெஷரு பொருளாதார இழப்பு தேவையா இது நமக்கு? அப்போ இதை யார் சரி பண்ணணும்னா அரசு சரி பண்ணணும். விவசாயியால சரி பண்ணவே முடியாது, விவசாயி போராடவும் முடியாது. அவன் நாள்தோறும் வறுமை கூட போராடிக்கிட்டு இருக்கான், வயல்ல போராடிக்கிட்டு இருக்கான், பூச்சி தாக்குதல் கூட போராடிட்டு இருக்கான், காலநிலை மாற்றத்துல போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன், போன வருஷம் தர்பூசணி போட்டாங்கல்ல, அந்த செங்கல்பட்டு திண்டிவனம் இந்த பெரிய லாஸ். அதுக்கு காரணம் ஒரு அரசு அதிகாரி. என்ன சொன்னா, அவன் போயிட்டு சாயம் போட்டான்னு சொன்னான், மொத்தமும் குப்பைக்கு போச்சு. கிலோ 15 ரூபாய்க்கு எடுத்தவன் கிலோ 6 ரூபாய்க்கு கேட்டான். அப்போ இன்னைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் தர்பூசணி போன வருஷம் அழிஞ்சு போச்சு. நஷ்டஈடு அரசு தரப்பு வந்து 1 ரூபா கொடுக்கலையே, கோரிக்கை வச்சாங்க 1 ரூபா கொடுக்கலையே. இதான் அப்புறம் அரசு வந்து விவசாயிகளுக்கு இதான் உதவி பண்றதா? அப்போ ஒரே ஒரு அரசு அதிகாரி செய்த தவறால இன்னைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் தர்பூசணி விவசாயிகள் போன வருஷம் பாதிக்கப்பட்டுட்டாங்க. யாரும் எதிர்த்து கேள்விகளை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நிறைய மீடியா பைத்தங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு போய் ஹோட்டல் ஆய்வு செய்ய போறேன், விவசாய பொருட்களை ஆய்வு செய்ய போறோம், கிளம்பி போயிடுறது, அந்த தொழிலையே முடைக்கிறது. இப்படி அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு எவனுக்கும் தெரியல. இதை நம்ம கடந்து போயிட்டோம்ல. இப்ப தர்பூசணி விஷயத்தை நான் சொன்னேன்னு ஞாபகம் வருதுல இருக்கும், ஆனா மறந்துட்டாங்கல்ல. அதே தான் பால் பண்ணையிலையும். இப்ப பால் பண்ணை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா இது ஏன் அடி வாங்குச்சுன்னு யாரும் கேள்வி கேட்கல. அதுக்கு உதவி செய்ய வேண்டிய அரசு அமைதியாக இருக்குது. அப்போ ஒரு அரசு விவசாயிகளை நாங்கள் வாழ வைக்கிறோம், விவசாய நலன்களை நாங்கள் முன்னிறுத்துறோம்னா அந்த விவசாயிகள் வாழ்வதற்கு எது இருக்குன்னு ஒரு ஆய்வு பண்ணணும்ல. அவர் வாழ்வதற்கு உண்மையாக சொல்லலாம், இது ஆய்வுலாம் தேவையில்ல. அவங்க விவசாயிகள் வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த உபத்தொழில்களான ஆடு மாடு கோழி வளர்ப்பு. அதுக்கு அரசு நேரடியாக அவருடைய பொருட்களை கொள்முதல் பண்றதுக்கு ஏதேனும் வழி பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன முட்டை கொடுக்குறீங்க? இப்போ ஒரு கோழி பண்ணையாளர்களை உயர்த்தணும்னாக்க அரசால முடியுமா முடியாதா? ஈஸியா அங்கிருந்தா கொள்முதல் பண்ணி இங்க கொடுக்கலாம். சத்தான பொருளை மாணவர்களுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் முட்டை, ஹியூஜ் வால்யூம் உடனே உங்களால் கொடுக்க முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்டா இப்ப சென்னைனா முதல்ல சென்னைக்கு அமல்படுத்துங்க, சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பண்ணையாளர்களை ஊக்கப்படுத்துங்க. இது வந்து சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி போகும். ஆனா உள்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்தணும், விவசாயிகளை உயர்த்தினா வேற வழி இல்லை. சீமானனுக்கு முன்னாடியே கோழியும் இருக்கு முட்டையும் இருக்கு, அதனால நீங்க வந்து இதெல்லாம் சொன்னா வந்து அப்படி ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தேவை நினைச்சிட்டு போறாங்க, அப்படி நினைச்சிருவாங்கல்ல. அதுக்காக சொல்றேன். அப்போ இந்த தொழில்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னாக்க இப்போ நீங்க வந்து என்ன ஸ்கூல்ல என்ன கொடுக்குறீங்க, நீங்க முட்டை கொடுக்குறீங்க, ஏன் காலையில ஒரு டம்ளர் பால் கொடுங்க, பண்ண முடியுமா முடியாது? அரசால தப்பு இல்லை. ஆவின் எதுக்கு இருக்கு? ஆவின் எதுக்கு இருக்கு? அரசு நிறுவனம் தானே. ஒரு டம்ளர் பால் சேர்த்து கொடுங்க, கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. அப்போ பால் கொள்முதல் அதிகரிக்கும் போது அவன் உற்பத்தி அதிகரிக்கும், அவனுக்கான வேலை எப்பவுமே இருக்கும். அப்போ அந்த ஒரு டம்ளர் பாலை கொடுக்கறதால அரசு குறைஞ்சு போயிட்டு இருக்குல்ல. அந்த ஒரு டம்ளர் பாலை கொடுக்கறதுக்காக நீ எங்கேயும் அலை தவல. ஆவின் இருக்கு, ஆவினஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த இத்தனை லிட்டர் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறியானா கொடுத்துட்டு போறான். அப்படி இல்லையா, லோக்கல் ஆவின் ஸ்டோர் ஒவ்வொரு ஊர்லயும் தமிழ்நாடு முழுக்க லோக்கல் பால் கொள்முதல் நிலையம் இருக்கு. தம்பி 100 லிட்டர் வருதா, 20 லிட்டர் அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துருப்பானா, அவன் தூக்கி கொடுத்துட்டு போறான். ஏன்னா பெரிய சிரமமா? இதை ஏன் அரசு பண்ண இருக்குது? இந்த தொலைநோக்கு பார்வை யாருக்கு வருது? யாருக்குமே இல்லையே. அப்புறம் விவசாய வாழ வைக்க போறோம்னா அவன் உற்பத்தி பண்ற பொருளை அரசு வாங்கும் போது, அதிக கொள்முதல் விலை கொடுத்து வாங்கும் போது தான் அவன் வாழ முடியும். அவன் உற்பத்தி பண்ற பொருளுக்கே ஒன்றும் கொடுக்கலனாக்க, அவன் உற்பத்தி பண்ற பொருளுக்கே இங்க மதிப்பு இல்லைனாக்க எப்படி வாழ்வான்? அப்போ அரசு கையில தான் இருக்கு விவசாயிகள் வாழ்வது, இந்த பண்ணையாளர்கள் வாழ்வது, வேற யாரு கையிலையும் இல்லை. இல்லை, இந்த பால் பண்ணை அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கும், என்றைக்குமே அது ஒரு நல்ல தொழில், எப்பவுமே மக்களுக்கான தேவை இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் அது லாபகரமான தொழில்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன் இருக்குது, அரசியல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த அரசியல் கூட வந்து தொடர்பு படுத்தாமல் தான் பேசலாம், இதை பற்றி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். அரசியலில் தாங்க வந்து நிற்கிது. முடியாது ப்ரோ. அதனால தான் நாங்கள் வந்து விவசாயிகள் குரலை
அரசியல் தளத்துல ஒருத்தவங்க எதிரொலிக்கணும்னாக்க இந்த ஃபீல்டு இருக்கணும். இன்னைக்கு பால் பண்ணை பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஏதாவது அரசியல் யூடியூபர் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தெரியுமா? இப்போ என்ன உட்கார விட்டீங்கன்னா நான் ஒரு நாள் கிளாஸ் 8 மணி நேரம் எடுப்பேன். நின்ன இடத்துல 8 மணி நேரம்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ நான் இங்கே பொலிட்டிக்கலாக இங்கே வரும்பொழுது நான் பொலிட்டிக்கலாக என்னோட அந்த நாலேஜையும் தூக்கிட்டு வரீங்க. நாலேஜ் தூக்கிட்டு நான் இங்கே வரேன். அதுக்காக தான் மெயினாக நான் மாறினதுக்கான காரணமே இல்லை. நீங்கள் 8 மணி நேரம் கிளாஸை வேற எங்கேயெல்லாம் எடுக்காதீங்க. வருண் டாக்ஸ்ல அப்பப்போ வந்து ஒரு மணி நேரமா இருந்து எடுத்துட்டு இல்லை நிஜமா ரொம்ப ஐ ஓப்பனிங்கான ஒரு கான்டென்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பேசுனது வந்து இப்படி மனசுல வந்து குமுறி பேசுறீங்க. ஏன்னா பல பேரோட அந்த வீழ்ச்சியை வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துருப்பீங்க. நேரில் பார்த்துருக்கேன், நான் சந்திச்சிருக்கிறேன். இந்த விலையை எவன் ஏத்துறா எவனா நிர்ணயிக்கிறான்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இது ஒரு மர்மமாவே இருக்குல்ல. 1 லிட்டர் நீ 1 ரூபாய் ஏத்தி கொடுக்குற 1 லிட்டருக்கு இவன் 5 ரூபாய் ஏத்துறான். ஏன்டா ஏத்தனான்னு கேள்வி கேட்க எங்களால முடியல. விவசாயில கேள்வி கேட்க முடியல. இப்போ விவசாயி ஒரு தீவன கடையில் போய் ஒரு தீவனம் வாங்குறான்னு வச்சுங்களேன், ஏங்க என்னங்க 5 ரூபாய் ஏத்திட்டீங்கன்னு, வாங்கினா வாங்கு இல்லைன்னா போன்னு சொல்ல போறான். வேற வழி ஆப்ஷன் இல்லை நமக்கு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இல்லை இப்போ வந்து இது வந்து ஒரு ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு. ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து தவறான வழியில் போய் உலாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் பேசின இந்த வீடியோ வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல பேர் வீழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து மீண்டல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையுடைய அரசாங்கம் இந்த தொழிலை எல்லாருமே லாபகரமாக நடத்துறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். தொடர்ந்து இதில் இருக்கிற ஒரு டார்க் சைடை வந்து நீங்கள் பேசுனீங்க. பால் பண்ணையில் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா? பெரிய வேர்ல்டு இது. அப்போ நம்ம அதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் சந்திச்சு வந்து பேசுவோம். நிஜமாவே ரொம்ப நான் ஏற்கனவே சொல்ற ஐ ஓப்பனிங்கான ஒரு வீடியோ. மீண்டும் சந்திப்போம் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசுறதுக்காக. வருகைக்கு நன்றி. நன்றி பிரதர், நன்றி.